நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். அரபிக்கடலில் இருந்து அடித்த இந்தியா. பாகிஸ்தான் கராச்சி துறைமுகம் டமால். 54 ஆண்டுகளுக்கு பிறகு விழுந்த மரண அடி. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்று இரவு அடாவடித்தனமாக இந்தியா மீது பாகிஸ்தான் குண்டு வீசியது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களின் எல்லைப் பகுதியை குறிவைத்து போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தியது. ஜம்மு, பதான்கோட், உதம்பூர் ராணுவ நிலைகள் மற்றும் அப்பாவி மக்களின் குடியிருப்பு பகுதிகளை பாகிஸ்தான் டார்கெட் செய்தது. ஆனால் எல்லா ஏவுகணை ட்ரோன்களையும் இந்தியா கச்சிதமாக இடைமறித்து அழைத்துவிட்டது. ஒரு குண்டு கூட இந்தியாவிற்குள் விழுந்து வெடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 35 நிமிடம் இந்த பாகிஸ்தான் தாக்குதல் முற்றிலும் முறியடிக்கப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்க நம் கடற்படை ஆபரேஷனில் இறங்கியது. ஏற்கனவே அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கும் INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலம் இந்தியா சரமாரியாக குண்டு வீசியது. குறிப்பாக கராச்சி துறைமுகம் தாக்கப்பட்டது. இதில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. 1971 போருக்கு பிறகு முதல் முறையாக கராச்சி துறைமுகத்தை இந்தியா தாக்கியிருக்கிறது. இஸ்லாமாபாத் ராணுவ தலைமையகம் சரமாரியாக குண்டு வீசியது. அங்கு மட்டும் 16 இடங்கள் தகர்க்கப்பட்டன. இந்த ஆபரேஷன் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு துவங்கி 2 மணிக்குள் முடிந்தது. सब लोग अपनी दुकानों की, अपने घरों की, अपनी गाड़ियों की लाइटें बंद कर दे और अपने अपने घर पे चले जाए. வியாழனிரவு பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை அனுப்பி நம் நாட்டில் தாக்குதல் நடத்த முயற்சித்தது. குறிப்பாக ஜம்மு ஏர்போர்ட், சுஞ்சுவன் ராணுவ தளம், சம்பா தேசிய நெடுஞ்சாலை, ஆர்னியா ராணுவ தளம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் 8 இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபில் தல்வாரா மற்றும் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதிகளிலும் தாக்குதல் முயற்சி நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. S-400 மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை இந்திய ராணுவம் வானிலேயே வெற்றிகரமாக முறியடித்தது. உடனடியாக அபாயத்தை உணர்த்தும் விதமாக ஏர் சைரன் ஒலிக்கப்பட்டு மின் சப்ளை நிறுத்தப்பட்டன. ஜம்மு, RS போரா உள்ளிட்ட 3 இடங்களில் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டுள்ளன. 6 இடங்களில் வெடிசத்தம் கேட்டதாக தெரிய வந்துள்ளது. இரவு முழுதும் மின்சாரத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வானில் ட்ரோன் விமானங்கள் தெரிந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. अरे भाई अरे मैं इसको संभालूं, अपने आप को बचाऊं, देखो ना अपने आप को बचाऊं, क्या बदलाव हो रहा है? अरे पीछे देख लो ना, इसमें सर्वर लाइव ही नहीं है जा रहा. ஏவுகணை வீச்சு மற்றும் துப்பாக்கி சூடு சத்தங்கள் கேட்கின்றன. வானத்தில் புகையாக இந்த காட்சிகள் தெரிந்தன. முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளது. நம் ராணுவத்தின் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது என ஜம்முவில் வசிக்கும் மக்கள் கூறியுள்ளனர். डर का माहौल आप सड़कों पे देखिए तो गाड़ी चलना बंद हो चुकी है, सुनसान हो चुकी है सड़कें, पूरा ब्लैकआउट हो चुका है, लाइटें गुम हैं. अभी आवाजें आ रही हैं? आवाजें तो अभी मतलब गोलियों की फायरिंग की आवाज आ रही है, बाकी ब्लास्ट की भी आवाज आ रही है. जी, तो आप अपनी सुरक्षा का मद्देनजर ध्यान रख रहे हैं? जी बिल्कुल ख्याल रख रहे हैं. हम घरों से बाहर हैं, तो बाकी हमें अपनी सेनाओं पर पूर्ण विश्वास है. वो हमें कभी खतरे में नहीं आने देंगी. பாகிஸ்தானின் ஒரு ட்ரோன் மற்றும் F-16 ரக போர் விமானம் அழிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்துள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் அத்துமீறிய போதும் நம் படைகள் பாகிஸ்தானுக்குள் களமிறங்கவில்லை. பயங்கரவாதிகளை மட்டுமே தாக்கியது. போரை விரும்பவில்லை என்றே கூறி வந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் சீண்டும் பாகிஸ்தானுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா இப்போது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அந்நாட்டின் லாகூர் மற்றும் சியால்கோட் நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரம் சர்வதேச தலைவர்களுடனும் இந்தியா பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளதால் அங்கிருந்தும் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கிளம்பியுள்ளது. திருப்பிக் கொடுத்த இந்தியா, பதறும் பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு, உதம்பூர் மற்றும் பஞ்சாபின் பதான்கோட் ராணுவ நிலையங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம்
பாகிஸ்தான் குறிவைத்தது. வான் பாதுகாப்பு கவச அமைப்புகள் மூலம் அவற்றை மறித்து தாக்கி அழிக்கப்பட்டது. நமக்கு இழப்புகள் ஏதும் இல்லை என நமது பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தானில் வேறு சில இடங்களில் தாக்குதல் முயற்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. நம் எல்லைப் பகுதிகளில் நிலவும் பதட்டமான சூழலால் ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் பகுதிகளில் சைரன் ஒலிக்கப்பட்டு மின் சப்ளை துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளியே வரவேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டது. அதே நேரம் பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு படை இயக்குநர்களிடம் எல்லை சூழலை கேட்டறிந்து உயர் எச்சரிக்கையுடன் இருக்க அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். ஏர்போர்ட்டுகளின் பாதுகாப்பு குறித்து CISF இயக்குநரிடம் அவர் விளக்கமாக கேட்டறிந்தார். லே, அமிர்தசரஸ், சிம்லா மற்றும் ஜாம்நகர் உட்பட 27 முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. டெல்லி அரசின் பணியில் உள்ள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு கல்வி நிலையங்களை மூட பஞ்சாப் அரசு உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் கங்கா நகரில் மாவட்ட நிர்வாகம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக எதிர்த்து அடிக்கும் முயற்சியிலும் இந்தியா தீவிரமாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ முயற்சி முறியடிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பல்முனை தாக்குதலை இந்தியா கையில் எடுத்துள்ளது. முப்படைகளையும் களமிறக்கி இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி போன்ற இடங்களில் அட்டாக் நடப்பதாக கூறப்படுகிறது. கராச்சியில் கப்பற்படை தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் வீட்டுக்கு அருகில் குண்டுவெடிப்பு நடந்ததாகவும் அவர் பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பல இடங்களில் முழுநேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இரவில் ஆரம்பித்த போர் பதற்றம் இரு நாட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் போட்ட குண்டெல்லாம் தூள் தூள் அடித்து தூக்கிய ரஷ்யா தந்த அஸ்திரம். இந்தியா கையில் எடுத்த சுதர்சன சக்கரத்தின் பவர். பயங்கரவாதிகளை வேரறுக்க நம் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடியாக நேற்று காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் பாகிஸ்தான் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை அனுப்பி ஒரே நேரத்தில் அட்டாக் செய்தது. ஆனால் எல்லா குண்டுகளையும் இந்தியா கச்சிதமாக இடைமறித்து அழித்தது. இதற்கு இந்தியா எடுத்த முக்கிய அஸ்திரம் S-400 என்ற வான் பாதுகாப்பு கவசம்தான். இதுதான் பாகிஸ்தானின் ட்ரோன், ஏவுகணைகளை வானிலையை இடைமறித்து அழித்தது. உலகில் இருக்கும் ஏவுகணை, ட்ரோன் தடுப்பு கவசங்களில் இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நம் கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு S-400 வான் பாதுகாப்பு கவசத்திலும் 2 பேட்டரிகள் உண்டு. ஒரு பேட்டரியில் தலா 6 லான்ச்சர் இருக்கும். ராடார் சிஸ்டமும் அதில் உண்டு. ஒரு பேட்டரி மூலம் 128 இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவலாம். இப்போது இந்தியாவசம் 3 S-400 கவசங்கள் உள்ளன. அடுத்த ஆண்டில் இன்னும் 2 கவசம் நம் ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளது. இந்த S-400 வான் பாதுகாப்பு கவசத்துக்கு இந்தியா சுதர்சன சக்கரம் என்று பெயர் சூட்டியுள்ளது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க கடவுள் மகாவிஷ்ணு கையில் சுதர்சன சக்கரம் எப்போதும் இருக்கும். மகாபாரதத்தில் விஷ்ணு அவதாரமான கிருஷ்ணரும் தேவைப்படும் போது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துள்ளார். நம் நாட்டின் பாதுகாப்புக்கு இப்போது பெரிய அளவில் கை கொடுத்து வருகிறது S-400 எனும் சுதர்சன சக்கரம். இது தவிர ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களான ஆகாஷ், MRSAM, ZU-23 ஆகியவற்றையும் இந்தியா ஆக்டிவேட் செய்தது. டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தானில் உச்சபட்ச பாதுகாப்பு. அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டி வரும் இந்தியா எதிர் தாக்குதலை கடுமையாக நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் வான்வெளி பாதுகாப்பை உடைத்து இந்தியா பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட நகரங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் எல்லையோர மாநிலங்களில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களான குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர்கள் தங்களது மாநிலங்களில் உள்ள உயரதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தை இந்தியா தாக்கியுள்ளது. அதற்கு பதிலடி தர பாகிஸ்தானும் டெல்லியை தாக்க முற்படலாம் என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியா கேட் பகுதிக்கு செல்ல மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் 532 கிலோமீட்டர் தொலைவையும் ராஜஸ்தான் 1070 கிலோமீட்டர் தொலைவுள்ள எல்லையையும் பாகிஸ்தானுடன் பகிர்கின்றன. எனவே எல்லை முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து, கல்வி நிறுவனங்களுக்கு லீவ்.
காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. கடந்த மே 6ஆம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அழித்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் வான்வெளி பாதுகாப்பை உடைத்து இந்தியா பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட நகரங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த மாநிலங்களில் உள்ள கல்வி நிறுவனங்கள் விடுமுறை அறிவித்துள்ளன. மேலும் அரசு வேலை செய்பவர்களின் விடுமுறை ரத்து, மின்தடை உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பஞ்சாபில் 6 எல்லை மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அனைத்து போலீசாரின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் ராஜஸ்தானில் 5 எல்லை மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சர்வதேச எல்லைக்கு அருகில் நிர்வாக மற்றும் காவல்துறை ஊழியர்களுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குஜராத் மற்றும் மேற்கு வங்கத்தில் உச்சபட்ச விழிப்புணர்வு மற்றும் தயார் நிலையில் இருக்கவும் நிலைமையை தீவிரமாக கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹரியானாவில் அனைத்து அதிகாரிகளும் தங்கள் தற்போதைய பணியிடங்களில் இருக்க வேண்டும் என்று சிவில் சர்ஜன்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எந்த அதிகாரியும் மாவட்ட தலைமையகத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலமாக இல்லாவிட்டாலும் பஞ்சாப் எல்லையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான ஹமிர்பூர், உனா, பிலாஸ்பூரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்படியே ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக், பாகிஸ்தான் தாக்குதல் பற்றி திடுக். இவ்வளவு கீழ்த்தரமா? பரபரப்பு ரிப்போர்ட். பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா கொடுத்த பதிலடியை பொறுத்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் நேற்று இரவு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் எல்லைப் பகுதியில் தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசியது. இவை அனைத்தையும் இந்தியா இடைமறித்து அழித்துவிட்டது. பாகிஸ்தான் தாக்குதல் முற்றிலும் முறியடிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் விதம் பற்றி நம் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளனர். அதாவது, பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை பார்க்கும்போது அப்படியே டிட்டோவாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் போல் இருக்கிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி 1200 மக்களை கொன்றனர். அதே நேரம் சரமாரியான ராக்கெட் குண்டுகளையும் ஹமாஸ் வீசியது. ஒரே நேரத்தில் 4300 ராக்கெட் குண்டுகளை வீசியது. எல்லாமே நமத்து போன குண்டுகள், கொஞ்சம் கூட வீரியம் இல்லாதவை. நேற்று பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் வீசிய எல்லாமே இப்படி சீப்பான ராக்கெட் குண்டுகள் தான். அவர்கள் நடத்திய தாக்குதல் விதமும் ஹமாஸ் போலவே இருந்தது என்று பாதுகாப்பு படை அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. கடந்த மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ISI உளவு அமைப்பும் பயங்கரவாதிகளும் ஒன்றாக கூட்டம் போட்டனர். இதில் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் பங்கேற்றதாக தகவல் வெளியானது. இப்போது அவர்கள் ஸ்டைலில் பாகிஸ்தான் தாக்கி இருக்கிறது. எனவே இரண்டுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். அணு ஆயுத போராக வெடித்தால் பேரழிவு ஏற்படும், அமெரிக்கா கவலை. காஷ்மீரின் பஹல்காமுக்கு சென்ற சுற்றுலா பயணியரில் ஆண்களை மட்டும் குறிவைத்து 26 பேரை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். பெண்களின் கண்ணெதிரிலேயே கணவன் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கையை நம் நாடு நேற்று முன்தினம் துவங்கியது. அதன்படி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட 9 பயங்கரவாத முகாம்களை நம் ராணுவம் நிர்மூலமாக்கியது. அதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இரு நாடுகளுக்கிடையே நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது எங்கள் வேலை இல்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் கூறியதாவது: போர் பதற்றத்தை தவிர்க்கும்படித்தான் அமெரிக்காவால் சொல்ல முடியும். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தலையிட போவதில்லை, அது எங்கள் பணியும் கிடையாது. இவர்களுக்கு இடையேயான போர் பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத போராகவோ மாறக்கூடாது. அவ்வாறு நடந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம்தான் உள்ளது என்று தெரிவித்தார்.